Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர்ந்து 4வது நாளாக பெய்த மழையால் கடும் குளிர் நிலவி வருகிறது. கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் தொடர்ந்து 4வது நாளாக பெருமாள் மலை, அப்சர்வேட்டரி, மூஞ்சிக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இந்த மழையால் கடுமையான குளிர் நிலவி வருவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் வண்டலூர், கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பல ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றிய அதிமுக ஒன்றிய தலைவரிடம் கிராம மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். படர்ந்தபுலி கிராமத்தில் பாலம் அமைக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கையை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் விளாத்திக்குளம் அதிமுக ஊராட்சி ஒன்றிய தலைவர் முனியசக்தி ராமச்சந்திரன் ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து பாலம் கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் கண்ணாரிருப்பு ஊராட்சியில் புதிய பயணிகள் நிழற்குடையை சிவகங்கை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் திறந்து வைத்தார். பயணிகள் பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை கட்டிடம் கட்ட அப்பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 8 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட புதிய பயணிகள் நிழற்குடை கட்டிடத்தை சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன், ஒன்றிய செயலாளர்கள் கருணாகரன், செல்வமணி, ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்சியில் தனியார் பள்ளியின் வகுப்பறையில் வலிப்பு ஏற்பட்டு சிறுவன் உயிரிழந்தது பரபரப்பானது. திருச்சி கண்டோன்மெண்ட் பாரதியார் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவன் வகுப்பறையில் வலிப்பு ஏற்பட்டு மரணமானார். இது குறித்து கண்டோன்மெண்ட் போலீசார் பள்ளியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவனுக்கு வலிப்பு வந்த உடனே மருத்துவ உதவி வழங்கி இருந்தால் உயிருடன் காப்பாற்றி இருக்கலாம் என்பதுதான் பெற்றோர்களின் வேதனையாக உள்ளது. திருச்சி மாநகராட்சியில் அதிமுக வார்டை புறக்கணிக்கும் மேயர் அதிகாரிகளை கண்டித்து கவுன்சிலர் தலைமையில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருச்சி மாநகராட்சியில் உள்ள 14வது வார்டில் கடந்த 2.5 வருடங்களுக்கும் மேலாக பாதாள சாக்கடை பணிகள் கிடப்பில் போடப்பட்டதால் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. பள்ளிவாசல், ஆலயங்கள் உள்ள பகுதிகளில் இயங்கும் டாஸ்மாக் கடைகளை அகற்ற கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் கண்டுகொள்ளாத மேயர் மற்றும் அதிகாரிகளை கண்டித்து அதிமுக கவுன்சிலர் அரவிந்தன் தலைமையில் பொதுமக்கள் எம்ஜிஆர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் ஆலத்துடையான்பட்டி கல்லாங்குத்து பகுதியில் குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஊராட்சி நிர்வாகத்தினர் குழாய்கள் மேம்படுத்தும் பணிக்காக பள்ளம் தோண்டிய போது சிலர் எதிர்ப்பு தெரிவித்து குழாய்களை சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் ஊராட்சி தலைவர் ராஜசேகரன் அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். கோயில் இடத்தில் குளம் வெட்டுவதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி ஒன்றியத்தை முற்றுகையிட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கல்லூர் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் குளம் வெட்டும் பணி மங்களூர் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் துவங்கியது. கோயில் நிலத்தில் குளம் வெட்டுவதற்கு ஏற்கனவே கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் எதிர்ப்பை மீறி பணிகளை தொடங்கியதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஊரக வேலையை புறக்கணித்துவிட்டு ஊராட்சி ஒன்றியத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விடியா அரசின் அதிகாரிகள் உரிய மக்களிடம் உரிய விளக்கம் அளிக்கவில்லை என அதிகாரிகளிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு பள்ளி வளாகத்தில் தேங்கிய மழைநீர் மற்றும் கால்வாய்களை பள்ளி மாணவர்கள் சுத்தம் செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் அருகே உள்ள குண்டலாப்புலியூர் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மழைநீர் தேங்கியதாலும் சேரும் சகதியுமாகவும் இருந்ததாலும் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பள்ளிக்கு சென்ற மாணவர்களை வகுப்பறை மற்றும் பள்ளி வளாகத்தில் தேங்கிய மழைநீர் மற்றும் கழிவுநீரை மாணவர்களை அகற்றச் சொல்லி ஆசிரியர்கள் வேடிக்கை பார்த்துள்ளனர். இந்த காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை கண்ட சமூக ஆர்வலர்கள் தூய்மை பணியாளர்கள் எங்கே, இதுதான் விடியா அரசு ஆட்சியா என கண்டனத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். சேலம் மாவட்ட நகராட்சிகளில் பணிபுரியும் பணியாளர்களின் ஊதியத்தில் முறைகேடு நடப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தூய்மை பணியாளர்கள் முற்றுகையிட்டனர்.
லிபி இன்டீரியர் என்ற தனியார் நிறுவனம் மூலமாக பணியமர்த்தப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு நிர்ணயித்த சம்பள பணத்தை தராமல் குறைந்த அளவிலேயே தருகின்றனர் என்று குற்றம் சாட்டுகின்றனர். அத்துடன் தங்களிடமிருந்து மாதந்தோறும் பிடித்தம் செய்கின்ற தொகையை PF, ESIயில் மாதம் முறையாக வரவு வைக்காமல் தனியார் நிறுவனம் முறைகேட்டில் ஈடுபடுவதாக தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தூய்மை பணியாளர்கள் முற்றுகையிட்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே புதிதாக போடப்பட்ட சாலை சேதமானதால் உயிர் பலி ஏற்படும் முன் விடியா திமுக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். வீரசிகாமணி பகுதியில் ஏற்கனவே போடப்பட்ட சாலையில் புதிதாக 4 கிலோமீட்டர் தூரம் வரை சாலை போடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் சென்று வருகின்றனர். அசம்பாவிதம் ஏற்படும் முன் விடியா அரசு சாலையை சரி செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். விடியா திமுக அரசை கண்டித்து ஈரோட்டில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அரசின் விலையில்லா இலவச வேட்டி சேலை உற்பத்தி திட்டத்தில் இந்த ஆண்டு சேலை உற்பத்திக்கான காட்டன் பாவு நூலுக்கு பதிலாக பாலியஸ்டர் நூல் தருவதாக நூல் டெண்டர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பாலியஸ்டர் நூல் கொண்டு தற்போது நடைமுறையில் உள்ள சீசிங் மூலம் பாவு ஒட்ட இயலாது என்பதால் பல விசைத்தறிகள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே விடியா திமுக அரசு பாலியஸ்டர் நூல் வழங்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி ஆகஸ்ட் 12ஆம் தேதி விசைத்தறியாளர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே குடிநீர் தேக்க தொட்டி இடிந்து விடும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பூதலூர் அருகே மணையேரிப்பட்டியில் இருக்கின்ற குடிநீர் தேக்க தொட்டி கடந்த சில வருடங்களாக சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தொட்டியின் 4 தூண்களும் விரிசல் விட்டு அதில் உள்ள கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு உள்ளதாகவும் குடிநீர் தொட்டி எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விடும் அபாயம் இருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே விடியா திமுக அரசு குடிநீர் தொட்டியை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் மழைநீரில் தேங்குவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பெரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் மழைநீர் தேங்குவதால் வாகன ஓட்டிகள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கடும் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்த பாலத்தில் ஆம்புலன்ஸ், லாரி மற்றும் பேருந்துகள் செல்லாதவாறு ரயில்வே நிர்வாகம் இரும்பு கம்பிகளை அமைத்திருக்கிறது. இதனால் அவசர தேவைகளுக்காக ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத சூழல் உள்ளதாக பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோட்டாட்சியரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற பலூன் திருவிழாவை ரத்து செய்த விழா குழுவினரால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். மாமதுரை என்ற பெயரில் தனியார் அமைப்பொன்று 4 நாட்கள் பலூன் திருவிழா நடத்தியது. இதனை காண்பதற்காக மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான மக்கள் வந்திருந்தனர். ஆனால் பலூன் திருவிழா முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்பட்டதால் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காவிரி ஆற்றில் நிறுத்தப்பட்டிருந்த விசைப்படகு போக்குவரத்து மீண்டும் துவங்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் எடப்பாடி அருகே பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் இயக்கப்பட்டு வந்த விசைப்படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது காவிரி ஆற்றில் சீரான தண்ணீர் செல்வதால் விசைப்படகை இயக்க அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் விசைப்படகு போக்குவரத்து துவங்கப்பட்டது. இதனால் ஆற்றை கடந்து செல்பவர்களும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி கோவில் திருவிழாவில் உயர் ரக குதிரைகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. அந்தியூரில் நடைபெற்ற மாநில அளவிலான கால்நடை சந்தை திருவிழாவில் மார்வார், கத்தியவார், நுக்ரா, இங்கிலீஷ் பீட் போன்ற உயர் ரக குதிரைகள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பங்கேற்ற நிலையில் சிறந்த குதிரைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. குருநாத சுவாமி கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களும் பொதுமக்களும் குதிரைகளின் அணிவகுப்பை பார்த்து ரசித்தனர். தாம்பரம் குரோம்பேட்டை அடுத்த கணபதிபுரத்தில் இடியும் தருவாயில் உள்ள தகன எரிமேடையை மறுசீரமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் விடிய அரசுக்கு கோரிக்கையை விடுத்திருக்கின்றனர். இந்த சுடுகாட்டை கணபதிபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஈமச்சடங்கிற்காக பயன்படுத்தி வருகின்றனர். சிதிலமடைந்துள்ள தகன மேடையை மறுசீரமைத்து மின் மயானத்தை ஏற்படுத்தி தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கையை விடுத்திருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில்வே சுரங்கப்பாலம் அருகே ஆக்கிரமித்து கட்டியுள்ள டீக்கடையை அகற்றக்கோரி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டி ரயில்வே சுரங்கப்பாலம் அருகே விடிய அரசின் ஒன்றிய திமுக முன்னாள் மாணவரணி செயலாளர் கணேசன் ஆக்கிரமித்து கட்டியுள்ள டீக்கடையை இடிக்க வேண்டுமென விடியா திமுக நகர்மன்ற தலைவர் கருணாநிதி தனது கூட்டணி கட்சியினருடன் சேர்ந்து சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இந்த விவகாரத்தில் விடியா திமுகவின் உட்கட்சி பூசலும் இருந்ததால் ஆக்கிரமிப்பை அகற்றுவதா வேண்டாமா என குழம்பி அதிகாரிகள் அங்கிருந்து வெளியேறினர். இந்த விவகாரத்தில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் போனது விடியா திமுகவினரின் நாடகம் என அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர்.
சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஆற்றின் குறுக்கே தரமற்ற முறையில் பால பராமரிப்பு பணி நடைபெறுவதால் அரசின் பணம் வீணடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேவக்கோட்டை மணிமுத்தாரின் குறுக்கே 30 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட மேம்பாலத்தின் இருபுற சுவர்கள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் இதனை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஆனால் நெடுஞ்சாலைத்துறையினர் தனியாரிடம் அளித்திருக்கும் இந்த வேலை தரமற்ற முறையில் நடைபெறுவதால் மீண்டும் இந்த பாலம் இடிந்து விழும் வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விடிய ஆட்சியில் சம்பந்தப்பட்ட மத்திய மாநில அதிகாரிகள் இதனை நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் ஆட்சியரின் தடை உத்தரவை மீறி விடிய ஆட்சியின் பொம்மை முதல்வரை வரவேற்று திமுகவினர் வைத்துள்ள பேனரால் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பொம்மை முதல்வரை வரவேற்று அவிநாசி சாலையில் திமுகவினர் வைத்துள்ள ராட்சத பேனரால் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இதே பகுதியில் பேனர் சரிந்து 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து மாவட்ட ஆட்சியர் தடை விதித்திருந்தார். நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காமல் விடியா திமுகவினர் வைத்துள்ள பேனரை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காலை முதலே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான மூரார்பாளையம், வடசேமபாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் சாலையில் தேங்கும் கழிவுநீரால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு முருகன் கோவில் தெரு சாலையில் கனமழை பெய்ததன் காரணமாக சாக்கடை நீர் செல்லும் வடிகால் வாய்க்கால் தேக்கமடைந்ததால் மழை தண்ணீர் மற்றும் சாக்கடை நீர் வடிய வழியில்லாமல் குடியிருப்பு பகுதி செல்லும் வழியில் தேங்கியுள்ளது. இங்கு பொதுமக்கள் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் பிடித்து வரும் நிலையில் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சாக்கடை வாய்க்காலை அவ்வப்போது தூர்வார வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையிலும் அதனை கண்டு கொள்ளாத விடியா திமுக அரசால் கொசுக்கடியிலும் கழிவுநீர் துர்நாற்றத்திலும் மக்கள் தினமும் அவதியடைந்து வருகின்றனர். விடியா அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இருப்பினும் இந்த மழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மதுரை மாநகரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரை அண்ணாநகர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கோரிப்பாளையம், மாட்டுத்தாவணி, சிம்மக்கல், ரயில்வே நிலையம், கோமதிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே கடந்த 4 நாட்களாக இரவு நேரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்கள் அவதியடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் தொடர்ந்து 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. கடந்த 4 நாட்களாக தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர், திருக்காட்டுப்பள்ளி, திருவையாறு, செங்கிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் தினந்தோறும் மாலை நேரங்களில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையால் வெப்பம் ஒரு பக்கம் தணிந்தாலும் மறுபக்கம் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் மக்கள் அவதியடைந்தனர்.